ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். சயின்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு நம்மளோட மெயின் பார்ட் என்னது தான் ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸை பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ அப்போ ஃபிசிக்ஸை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு சின்ன சின்ன பேசிக் டீட்டெயில்ஸ் வி ஹாவ் டு நோ, அப்படி தானே? ஸோ அப்போ ஃபிசிக்ஸ்னால் என்ன, இந்த ஃபிசிக்ஸுங்கிற வேர்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற வந்து சயின்டிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த வேர்டு எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா க்ரீக். இது ஒரு க்ரீக் வேர்டு. ஸோ க்ரீக்கில் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபியூசஸ் அப்படிங்கிறதோட மீனிங் வந்து நேச்சர். ஸோ இந்த ஃபியூசஸ் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து தான் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து வந்தது, சரியா? ஸோ நேச்சர் அப்படின்னாலே என்னது, நம்ம சுற்றி சரௌண்டிங்ஸில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே நேச்சர் சம்மந்தப்பட்டது தான். ஸோ இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஃபினாமினன். இட்ஸ் டெல்ட் வித்தின் ஃபிசிக்ஸ். ஸோ அந்த நேச்சரில் இருக்கிற எல்லா ஃபினாமினையும் பற்றி டீல் பண்ணுறது தான் ஃபிசிக்ஸ். இந்த ஆப்ஜெக்ட் ஏன் இப்படி இருக்குது, இந்த சேஞ்சஸ் ஏன் இப்படி நடக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஸோ கரண்ட் எப்படி கண்டக்ட் ஆகுது, ஹீட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, லைட் எப்படி க்ளோ ஆகுது, அப்படி ஒவ்வொரு ஃபினாமினன் பற்றி படிக்கிறது என்னது ஃபிசிக்ஸ். ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம், இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம், அப்சர்வ் பண்ணுறோம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து ஒரு குவான்டிட்டிவ் அண்ட் குவாலிட்டிவான ஒரு ரீசனிங் கொண்டு வரோம். அதுக்கு மேத்தமெட்டிக்கல் மாடலிங் படி ஒரு மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் கொண்டு வந்து அதுலேருந்து ப்ரெடிக்ஷன் கொண்டு வர்றோம். ஸோ எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் சம்மந்தப்பட்டது. ஸோ எல்லாமே நம்ம சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்டை பொறுத்து தான். ஸோ நம்ம சுற்றி இருக்கிற அந்த நேச்சரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட் அண்ட் நம்ம நேச்சரை பற்றி டீல் பண்ணுறது தான் என்னது ஃபிசிக்ஸ், சரியா? ஸோ ஹென்ஸ் ஃபிசிக்ஸ் இஸ் கன்சிடர் அஸ் அ மோஸ்ட் பேசிக் ஆஃப் ஆல் சயின்ஸ். ஸோ அப்போது சயின்ஸில் பேசிக்கான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸ். ஸோ இதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி அப்ரோச் பண்ணுங்க. இந்த ஃபிசிக்ஸோட அப்ரோச்சஸில் ரெண்டாக டிவைட் பண்ணி நம்ம ஃபிசிக்ஸை வந்து அப்ரோச் பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னா யூனிஃபிகேஷன், செகண்ட் என்னென்னா ரிடக்ஷனிசம். ஸோ யூனிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஏற்கனவே உங்களோட 10th யூனிட் 6 வந்து இதை பார்த்துருக்கோம். அதாவது நியூட்டன்ஸ் யூனிட் 6 இருக்காது, உங்களுக்கு ஃபஸ்ட் லெசன்லேயே நியூட்டன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போ நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். இந்த நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனுங்கிற ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோன்னா இது எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னா, மோஷன் ஆஃப் ஃப்ரீலி ஃபாலிங் பாடிஸ் towards the earth and motion of planets around the sun and motion of the moon around the earth. ஸோ இப்படி இது எல்லாமே யூனிட் ஆயிருக்கு எதில், இந்த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனுங்கிற ஒரு டாப்பிக்கில். ஸோ இந்த டாபிக் மூலியமாக இது எல்லாத்தையுமே நம்ம ஃபைண்ட் பண்ணலாம், இது எல்லாத்தையும் பற்றி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் யூனிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு என்னென்னா ரிடக்ஷனிசம். அதோட வேர்ட்லேயே இருக்குது, ரிடக்ஷன், குறைக்கிறது. ஸோ ஒரு மேக்ரோஸ்கோப்பிக் அளவிலான ஒரு சிஸ்டத்தை மைக்ரோஸ்கோப்பிக் அளவுக்கு நம்ம ரிடக்ஷன் பண்ணி கொண்டு வர்றது தான் என்னது ரிடக்ஷனிசம். ஸோ இது வந்து நம்ம தெர்மோடைனமிக்ஸ் யூனிட்டில் வந்து பார்த்துருப்போம். அதாவது ஒரு டெம்பரேச்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா டெம்பரேச்சர்னா என்ன, ஹீட்னா என்ன, என்ட்ரோப்பினா என்ன, என்தால்பினா என்ன அப்படின்ட்டு அதை பற்றி இது ஒரு பெரிய பார்ட், தனித்தனியாக படிக்கக்கூடிய பார்ட். ஸோ அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி அப்படிங்கிற தெர்மோடைனமிக்ஸுங்கிற ஒரு கீழே கொண்டு வந்திருப்போம். ஸோ அதுதான் என்னென்னா ரிடக்ஷனிசம். ஸோ the above properties have been interpreted in terms of the molecular constitution of the bulk system of kinetic theory and statistical மெக்கானிக்ஸ். ஸோ இப்படி இந்த பெரிய தியரியை ஒரு மேக்ரோனா என்னது, மேக்ரோனா ஒரு இட் இஸ் அ பிக் சைஸ், பிக் இன் தேர் சைஸ். மைக்ரோ அப்படிங்கிறது ஸோ ஸ்மாலர் இன் சைஸ், அப்படி தானே? ஸோ அப்போ அந்த மேக்ரோஸ்கோபிக் அப்படிங்கிற அந்த பெரிய ஒரு திங்ஸை நம்ம வந்து
மைக்ரோஸ்கோப்பிங்கிற அளவில் சின்னதாக கொண்டு வந்து என்ன பண்ணுவோம், அந்த பல்க் சிஸ்டத்தை ஒரு சின்ன சிஸ்டமாக கொண்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதுதான் என்னென்னா ரிடக்ஷனிசம். ஸோ யூனிஃபிகேஷன் அண்ட் ரிடக்ஷனிசம் இந்த 2 கான்செப்டை 2 வேல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிசிக்ஸை அப்ரோச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பிரான்ச்சஸ் இன் ஃபிசிக்ஸ். ஸோ இதை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸில் 2ஆக டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா கிளாசிக்கல், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா மாடர்ன். ஸோ கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்பாங்க, மாடர்ன் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம இப்போ மாடர்ன் இயரா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வர என்ன யூஸ் பண்ணியிருப்போம், அதாவது இட் இஸ் that are all the things find in the olden days அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ஃபைண்ட் பண்ணது தான் என்ன அப்படின்னா இந்த கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ். ஸோ இப்போ மாடர்னாக 90ஸ்க்கு அப்புறம் ஃபைண்ட் பண்ண அந்த ஃபிசிக்ஸ்க்கு கீழே வர்றது எல்லாமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மாடர்ன் ஃபிசிக்ஸ்னு கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸோ இது வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் அதை வாசித்து பாருங்கள். இந்த கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ், ஆப்டிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், அக்கஸ்டிக்ஸ், ஆஸ்ட்ரோஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் ரிலேட்டிவிட்டி. ஸோ இதோட வேர்ட்லேருந்தே எல்லாமே நம்மளுக்கு தெரியும். மெக்கானிக்ஸ்னால் it is further divided into 2 types, statics and dynamics, and here dynamics is divided into other 2 types, kinematics and kinetics. மெக்கானிக்ஸ் அப்படின்னாலே என்னது, மிஷினரி சம்மந்தப்பட்டது. ஸோ மூமெண்ட்டில் இருக்கிற பார்ட்டிக்கிள். ஸோ அதையே ஃபர்தராக டிவைட் பண்ணுறோம், அதாவது ஒரு ஃபோர்ஸ்னால என்ன நடக்கும் அப்படிங்கிறது. அதை ஸ்டாட்டிக் டைனமிக்ஸ்னுடா. இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லெசன் 10th நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்ஸ். ஸோ இது மூவிங் கண்டிஷனில் இல்லாத ஆப்ஜெக்டை பற்றி படிக்கிறது, இது மூவிங் கண்டிஷனில் இருக்கிற ஆப்ஜெக்டை பற்றி படிக்கிறது டைனமிக்ஸ். இதை ஃபர்தராக கைனமெட்டிக்ஸ் அண்ட் கைனட்டிக்ஸ்னு படிச்சிருப்போம், வித் ஃபோர்ஸ் வித்தவுட் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு தெர்மோடைனமிக்ஸ். அதோட வேர்ட்லேயே இருக்குது. ஸோ ஹீட் சம்மந்தப்பட்ட ஆப்ஜெக்டை பற்றி படிக்கிறது. ஆப்டிக்ஸ் இது நம்மளோட 10th செகண்ட் லெசனில் படிச்சிருப்பீங்க. கிளாஸ் சம்மந்தப்பட்டது, லென்ஸு. ஸோ இதெல்லாம் ஆப்டிக்ஸ்க்கு கீழே வரும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். இதில் எலக்ட்ரிசிட்டி உங்களோட 3rd or 4th லெசனில் எலக்ட்ரிசிட்டி படிச்சிருப்பீங்க. அக்கஸ்டிக்ஸ் 5th லெசன் நினைக்கிறேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 10th நீங்கள் படித்ததாக தான் இருக்குது. இந்த ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் அண்ட் ரிலேட்டிவிட்டி உங்களுக்கு இருக்காது. ஸோ ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் அப்படின்னா ஆஸ்ட்ரோனாமிக்கலாக என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு மாடர்ன் ஃபிசிக்ஸில் போனோம் அப்படின்னா அதில் குவாண்டம் ஃபிசிக்ஸ், அட்டாமிக், நியூக்ளியர், மாலிகுலர், ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ், கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதெல்லாம் இப்போது நவடேஸில் கண்டுபிடிச்ச பிரான்ச்சஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ குவாண்டம் ஃபிசிக்ஸில் எடுத்துக்கிட்டால் அதில் நான் ரிலேட்டிவிஸ்டிக், அட்டாமிக்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் ஆட்டம் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ அதை பற்றி இன்னும் ஃபர்தராக படிக்கிறது அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர், மாலிகுலர் அண்ட் ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ்னு இதை பற்றி நீங்கள் உங்களோட ஃபர்தர் கிளாஸில் வந்து இன்னும் டீல் பண்ணி நம்ம படிப்போம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பேசிக்கு மட்டும் நம்ம போனால் போதும். இப்போ நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு அடுத்த டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன பிரான்ச்சு அது எதை டீல் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு இதை ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்புகிறேன். எல்லாத்தையுமே ஒரு தடவை என்ன பண்ணுங்கள், வாசித்து பார்த்துருங்க. சரியா?